அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு குழம்பு தாங்க. பூண்டு குழம்பு ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. சிம்பிளி மெத்தட் தான், வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய கோல்டு வினர், சன்ஃப்ளவர் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் எடுக்கும் போது குழம்புக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப முக்கியங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு, அது கூட கருவேப்பிலை எடுத்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணலைங்க, அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 120 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து உரித்து அதையும் கட் பண்ணலங்க, அப்படியே சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க, பொன்னிறமாக வரணும். பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் எடுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது ஓரளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வெந்து வதங்கி வரணுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நீங்கள் எப்போவுமே உரிச்சோன்னா பூண்டு குழம்புக்கு நீங்கள் அப்படியே செய்யலாங்க. வெங்காய குழம்பா இருந்தாலும் சரி, பூண்டு குழம்பா இருந்தாலும் சரி, நம்ம கட் பண்ணவே வேணாம், உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்து இதில் நம்ம பொடியெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குழம்புத்தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதுக்காக நான் சில்லி பவுட்ரு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மிளகா பொடியெல்லாம் கறி போயிடாமல் அது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போது மிளகா பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் எலுமிச்சை அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புளி தண்ணியில் இது கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போது புளி தண்ணி கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லாவே கொதித்து நல்லா வற்றணுங்க. குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. வயிறெல்லாம் சுத்தம் பண்ணும், ஆனால் குழந்தைங்கள்லாம் ஒதுக்கிடுவாங்க. கண்டிப்பாக இதை சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி, அதே மாதிரி பூண்டை எடுத்து சாப்பாட்டில் வச்சு அவங்களுக்கு தெரியாமல் நீங்களே பிணைஞ்சு ஊட்டி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா கூட இதே மாதிரி தான் செஞ்சாங்க. அதிலேருந்து தான் நானும் கூட பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து குழம்பு கெட்டியாகி வரணும், அது வரைக்கும் அது கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு மூடி போட்டுட்டு இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க. குழம்பு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சுங்க. பாருங்க, நல்லா கெட்டியாகிருக்கு. இதுக்கு மேலே கெட்டியாக விட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஓரங்கள்ல எல்லாம் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும்.
ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப எதுவுமே அரைச்சி ஊற்றணும், வறுத்து ஊற்றணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லைங்க. அந்த பூண்டு குழம்பு இந்த மாதிரி சாதாரணமாகவே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.